வைகை செல்வன் ஒருத்தர் பேசியிருக்காரு, திமுக கூட்டணியில வந்து ஓட்டை விழுந்துருச்சு, நல்லா நீ இப்படியே வாயை பொழந்துட்டே இருங்க, இந்த ஓட்டை விழுவாது ஒண்ணும் விழுவாது, நாங்க கரெக்டா ஜெயிப்போம். முதல் நீ கூட்டணி மந்திரி சபையா இல்ல கூட்டணி இல்லாம அதிமுக மந்திரி சபையான அறிவி அவனுக்கு தெரிஞ்சிருந்தாங்க, அறிவிக்க சொல்லு. அவர் வந்து அமித்ஷா சொல்லிட்டு போறாரு, நாங்க கூட்டணி தான் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு கூட்டணி அமைச்சர். நீங்க சேர்ந்தது அதிமுக விரும்பல, அதிமுக தொண்டர்களை விரும்பல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்ட இருக்கிறவங்களே ஒடிசா இருக்கிறவங்களே எங்களுக்கு ஒண்ணு இல்ல. தலைவர் அவர்கள் நீண்ட காலம் 10 ஆண்டு காலம் இந்த கூட்டணியை விடாமல் அவர்களோடு நல்ல சுமூக உறவுடன் திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பது எதுவும் நடைபெற போவதில்லை. தலைவர்களுடைய ஆட்சி பெருமை இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்த சாதனைகளை எடுத்துச் சொல்வதோடு நாம் நடந்து அவர்களை சமாதானப்படுத்துவது அல்லது அவர்களை கேட்டு எங்களோடு வாருங்கள் என்று கேட்டால் நாளைக்கு தேர்தல் வருகிற போது அந்த தம்பி தான் முதல் வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்டது, நமக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது. கிட்டத்தட்ட தேர்தல் வேலையை 60% தேர்தல் வேலை இந்த 45 நாள்ல முடிஞ்சிருச்சு. அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இப்படி செஞ்சுட்டான்னு சொன்னே வச்சீங்க, மீண்டும் தமிழகத்தில் கலகாட்சி 7வது முறையும் தளபதியினுடைய 2வது முறை முதலமைச்சர் இந்த நிலை வருகிற போது நம்மளை எதிர்த்து சொல்லிக்கிறாங்க பாருங்க அதிமுக, அவரெல்லாம் அடுத்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காது. நாம் தான் இந்த 25 ஆண்டு காலத்துக்கு இந்த கழகத்தை இந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய தகுதி என்பது கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. ஏதோ நான் மேடையிலே நீங்க எல்லாம் கைத்தட்ட வேண்டும் என்று பேசுவதாக ஒவ்வொரு தோழருக்குமே தெரியும் இன்றைக்கு அதிமுக எவ்வளவு பலகீனமாகிவிட்டது, அவர்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அதுதான் நமக்கு நம்முடைய பலத்தை காட்டி இந்த முறை வெற்றி பெற வைப்பது என்பது நம்முடைய தலையாய கடமை. ஒவ்வொரு தோழரும் அதை உறுதியாக இருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.